கருவாட்டு குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வீடே மணக்க மணக்க ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நெத்தலி கருவாடில் தான் இது பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 கைப்பிடி அளவு நெத்தலி கருவாடு எடுத்திருக்கேன். தலையும் வயிற்று பகுதியும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி இதில் சூடான தண்ணியை விட்டு 10 நிமிஷம் ஊற விட்டு நல்லா கழுவி எடுக்கணும். அப்போ தான் இதில் உள்ள அழுக்கு மண் எல்லாம் போகும். சூடு தண்ணியில் மட்டும் கழுவுனா பத்தாது. ஒரு 5-6 தண்ணி பச்சை தண்ணியும் விட்டு நல்லா கழுவி எடுக்கணும். இந்த சூடு தண்ணியில் ஊறும்போது அதில் உள்ள மண் அழுக்கு எல்லாமே போயிடும். இப்போ நல்லா கழுகி எடுத்தாச்சு. கருவாடு நல்ல வெளுன்னு வந்துட்டு. இனி ஒரு வாணலியை ஸ்டவ்வில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தாளித்து எடுக்கணும். இதுக்கு கூட ஒரு பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாய் ஒரு 8 அள்ளி பூண்டு சதைச்சி வச்சுருக்கேன். இதை இந்த ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதக்கும்போது லேசாக உப்பு சேர்த்துக்கிடணும். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் வதங்கிட்டு இனி இதுக்கு கூடால 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்ல கிளறி வேக வச்சு எடுக்கணும். இனி இதுக்கு கூடால 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் அதிகமாக போடக்கூடாது. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இதை அந்த ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பச்சை ஸ்மெல் போக நல்லா கிளறி விட்டு எடுக்கணும். அந்த ஆயிலில் வெந்துடணும். இப்போ மசாலா வெந்து வந்துட்டு இனி இதில் 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை அதையும் போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். இனி இந்த மசாலாவில் இதுக்கு தேவையான புளி கரைசல் விடணும். நம்ம மீன் குழம்புக்கு விடுறது மாதிரி அதிகமாக விடக்கூடாது. கருவாடுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் விடணும். நான் இந்த குழம்பு இன்றைக்கி கட்டியாக தான் செய்ய போகிறேன். குழம்பு நிறைய வேணும்னா இதுக்கு கூடால தண்ணி சேர்த்துக்கிடலாம். இனி இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருவாடை சேர்த்துடலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான உப்பு, அதாவது உப்பு தேவையை விட கொஞ்சம் கம்மியாக தான் கருவாடுக்கு சேர்த்து கொடுக்கணும். கருவாடில் உப்பு இருக்கும். நெத்தலி கருவாடில் அதிகமாக உப்பு இருக்காது. மற்ற எல்லா கருவாடுலையும் உப்பு அதிகமாக இருக்கும். மற்ற கருவாடுக்கெல்லாம் நம்ம உப்பு ஃபஸ்ட்டில் போடக்கூடாது. அது வெந்ததுக்கு அப்புறம்தான் உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து போடணும். நெத்தலி கருவாடுக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்து கொடுக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி இதுக்கு மேலேயும் 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை போட்டுடலாம். இப்போ நல்ல வாசனையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிட்டு. இனி இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், கருவாட்டு குழம்பு பார்க்கும்போதே நாக்கில் அப்படியே எச்சில் ஊறும். இது சோறு கூடால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.